பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க உலமாக்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எமக்கு அநேக அருட்கொடைகளை செய்திருக்கின்றான். அவன் எமக்கு அளித்திருக்கின்ற அருட்கொடைகளில் அஸ்ஸிஹா என்று சொல்லக்கூடிய உடல் உள்ள ஆரோக்கியமானது மிக மேலான அருட்கொடையாக காணப்படுகின்றது. ஆனால் எமது சமூகம் இந்த அருட்கொடையை அலட்சியம் செய்து அதனை புறக்கணித்து கவனஈனமாக வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக எமது சமூகம் பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு நோய் சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஒப்பீட்டளவில் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய சமூகங்களோடு நாம் எம்மை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எமது சனத்தொகை வீதத்திலும் பார்க்க எமது நோயாளிகளின் வீதம் அதிகரித்தே காணப்படுகின்றன. நாங்கள் இந்த நிலை நீடிக்காமல் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலை தொடர்ந்தும் நீடிக்குமாக இருந்தால் இந்த நாட்டிற்கு நாம் பாரமான ஒரு சமூகமாக, பயனற்ற சமூகமாக புறந்தள்ளப்பட்டு விடுவோம். எனவேதான் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, சுகத்தை பேணுவதற்கு நாங்கள் இஸ்லாம் காட்டுகின்ற அழகிய வழிமுறைகளை கட்டாயமாகவே கை கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை, COVID-19 இந்த நோய் பரவலுடைய இந்த காலகட்டத்திலே விசேடமாக நாங்கள் இஸ்லாமிய வழிகாட்டல்களை மிகவும் ஆழமாக, உன்னதமாக நாங்கள் மதித்து அதனை பின்பற்ற வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் மீது நாம் வைக்கின்ற ஆழமான விசுவாச நம்பிக்கை, கலாக்கதிரின் மீதுள்ள நம்பிக்கை, மறுமையின் மீதுள்ள நம்பிக்கை, இவை எங்களுடைய ஆன்மீக பலத்திற்கு இவை காரணமாக அமைவதன் காரணமாக நாங்கள் இவற்றை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு தான தர்மங்களில் ஈடுபடுவதோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல சிறந்த உதவியாளர்களாக நாங்கள் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இக்காலகட்டங்களிலே நாங்கள் எம்மை இந்த நோய் பரவலிலிருந்து, இந்த நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இஸ்லாமிய வழிகாட்டில் தான் சுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுத்தம் ஈமானின் ஒரு பாதி என்று இஸ்லாம் எங்களுக்கு சுத்தத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வகையிலேதான் குறைந்தபட்சம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு நாளைக்கு 5 முறையேனும் கட்டாயமாக கைகால்கள் முகங்களை கழுவிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது. அதிலும் மேலாக இக்காலகட்டத்திலே இந்த பயங்கரமான நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் அடிக்கடி எங்களுடைய கைகளை கழுவக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அத்தோடு எம்முடைய சுற்றாடலையும் சுத்தமாக பேண வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நோய்க்கு காரணமாக எங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய உணவு பழக்க வழக்க முறைகளிலிருந்து இன்று நாங்கள் தூரமாக சென்று கொண்டிருப்பதை அவதானிக்கின்றோம். அன்பானவர்களே, எங்களுடைய உணவிலே நாங்கள் எங்களுடைய உடல், உயிர், அறிவு, ஆன்மா இவற்றை பாதிக்கின்ற உணவுகளை இஸ்லாம் நமக்கு தடுத்திருக்கின்றது. எனவே நாங்கள் இவ்வாறான நிலையிலிருந்து சுத்தத்தை பேணி, சுகத்தை பேணி, ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நாங்கள் சத்துள்ள உணவு வகைகளை உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முறையான தூக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு நாங்கள் ஓய்வாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே எமது உடலுக்கு ஆரோக்கியமாக அமைத்திருக்கின்ற அந்த தூக்கத்தை நாங்கள் முறையாக பின்பற்றி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரங்களாவது தூங்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அத்தோடு நோயிலிருந்து இக்காலகட்டங்களிலே நாங்கள் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான முறையான உடற்பயிற்சியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். தொழுகை போன்ற அமல்களின் ஊடாகவும் முறையான உடற்பயிற்சி மூலமாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நாங்கள் உடற்பயிற்சியிலே ஈடுபடுவது எமது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, நாங்கள் எம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களிலே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இன்று நேற்றல்ல, இஸ்லாம் சுய தனிமைப்படுத்தலை எங்களுக்கு அன்றைய அறிமுகப்படுத்தி விட்டது. ஒரு ஊரிலே ஒரு நோய் பரவுமாக இருந்தால் அந்த ஊருக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம் என்றும்,
அந்த ஊரிலே உள்ளவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி சுய தனிமைப்படுத்தலை அது எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலே ஏனைய காலங்களை போன்று நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து தெரியாமல் எங்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருந்து எம்மையும் எம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுவது எங்களுடைய கட்டாயமான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான முகக்கவசம் அணிதல் இதன் மூலமாக எமக்கு நோய் வராமல் தடுப்பதை விடவும் மற்றவர்களுக்கு எம்மால் நோய் பரவக்கூடாது என்ற உணர்வை ஏற்படுத்தி கட்டாயமாக நாங்கள் முகக்கவசம் அணியக்கூடியவர்களாகும் இந்த காலகட்டங்களிலே நாங்கள் இருக்க வேண்டும். வெளியிலே செல்வதை அறவே நாங்கள் முடியுமான அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வெளியில் சென்று வருகின்ற பொழுது சுகாதார அறிவுறுத்தல்களை முழுமையாகவே நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். இவ்வாறு நாங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக எம்மையும் எமது சமூகத்தையும் எமது சமூகத்தின் எதிர்காலத்தையும் நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக அமைவோம் என்பதை கருத்தில் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆரோக்கியமுள்ள உயர்ந்த உன்னதமான சமூகமாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.